In last video, we discussed about the four definitions. Now we are going to discuss about each definition in elaborately. Among the first definition, Adam Smith, father of economics. He was lived in 1723 to 1790. He was written a book, An Inquiry into the Nature and Cause of Wealth of Nation, which was published in the year 1776. Your book published பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்கனாமிக்ஸ் செப்பரேட் டிசிப்ளினாகவே ஆச்சு. How he was defined as economics as a science of wealth, because he was lived during that spiritual and cultural values are high during this period, and he explained how a nation's wealth is created and increased. Buildings, raw materials, machines, how was created and increased. For that, every individual persons was to be guided and they can get gain through invisible hand. யார் அந்த வெல்த் கிரியேட் பண்ணணும், சொத்து சம்பாதிக்கின்றது மறைமுகமாக தூண்டுறதுனால அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றது, அதை அந்த வெல்த் கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஹி ஸ்டேட்ஸ் தட் எவ்ரி மேன் இஸ் மோட்டிவேட்டட் பை ஹிஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். திஸ் மீன்ஸ் தட் ஈச் பர்சன் ஒர்க் ஃபார் ஹிஸ் ஓன் குட். அவன் நல்லா வாழணும், நிறைய சொத்து சேர்க்கின்றதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. And one more topic he introduced, division of labor. Division of labor means divide the work in different laborers to increase the quantum of output, production increase பண்ணுறதுக்காக. எக்ஸாம்பிள் ஷர்ட் ஸ்டிச்சிங், பாடி பட்டன், காலர், ஹேண்ட், பாக்கெட் ஒவ்வொருத்தட்டு ஒவ்வொரு வேலையை பிரித்து கொடுக்கணும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். தென் சிவியர் காம்படிஷன் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் சொசைட்டி ஹெல்ப் இன் பெட்டரிங் த ப்ராடக்ட். Then supply force is very active and a commodity is made available to the consumer at lowest price. Because more competition, we can get more goods quality wise and also cheap price. And the publication of Adam Smith, Wealth of Nation, 1776 சொல்லியிருந்தோம் இல்லையா, this has been described as a effective birth of economics as a separate discipline. அப்படிப்பட்ட ஆடம் ஸ்மித் டெஃபினேஷனை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. கிரிட்டிசம்னா குறை சொல்கிறது. அதில் ஆடம் ஸ்மித் சொல்லாததெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்கிறாரு? எக்கனாமிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டீஸ். சொத்தை எப்படி சம்பாதிக்க செலவு செய்கிறது. பட் ஹியர் த கிரிட்டிசைஸ் he does not take care of a welfare. Welfare is a most important essential part of economics. அதை இக்னோர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? கிரிட்டிக்ஸ். ஸ்மித் கிவ்ஸ் ஹீஸ் டெஃபினிஷன் வென் ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் ஆர் ஹெல்டு ஹை டியூரிங் ஹீ வாஸ் ரிட்டன் த புக். அவர் புக்கு எழுதிட்டு இருக்கும்போது அவங்களோட அந்த கண்ட்ரியில் ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் எல்லாம் ஹையாக இருக்கனால அவர் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் சொல்லிட்டு, பட் ஹீ வாஸ் இக்னோர்டு ஹியூமன் வெல்ஃபேர். This is also an important aspect of economics. So that Ruskin and Carlyle, இவங்க தான் இந்த ரெண்டு கிரிட்டிக்ஸு. இவங்க எக்கனாமிக்ஸை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆடம் ஸ்மித்தோட எக்கனாமிக்ஸை இட்ஸ் அ டிஸ்மல் சயின்ஸ், அ பிக் சயின்ஸ் எக்ஸட்ரா, ஆஸ் இட் டீச்சர்ஸ் செல்ஃபிஷ்னஸ் விச் இஸ் எகெயின்ஸ்ட் எத்திக்ஸ். இருண்ட அறிவியல் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? ஆடம் ஸ்மித்தோட டெஃபினிஷன்ஸை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன், வெல்ஃபேர் டெஃபினிஷன், விச் வாஸ் கிவன் பை ஆல்ஃப்ரெட் மார்ஷல். He was lived 1842 to 1924. His book is Principles of Economics, which was published in the year 1890. How he was defined as economics is a political economy or economics a study of mankind in the ordinary business of life. When introduction itself I told that we are studying economics through practical life. What we are doing daily in our life, that is called economics. சொல்லியிருக்க இல்லையா, அதுதான் மார்ஷல் டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. எக்கனாமிக்ஸ் அ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப் அண்ட் இட் எக்ஸாமைன் தட் அ பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் சோசியல் actions which is most closely connected with the attainment and with the use of the material requisites of well-being. அந்த மெட்டீரியல்ஸ்க்கு அதுதான் பீப்புளுக்கு என்ன கொடுக்குன்னா வெல்ஃபேர் கொடுக்கும்.
Thus, it is on one side a study of wealth, and on the other and more important side a part of study of man. ஆடம் ஸ்மித் சொல்லாத அந்த வெல்ஃபேர் இருக்கு இல்லையா, அதை சொன்னதுனால தான் மார்சல்ஸ் வந்து ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட் ஆனார். வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்சல் டெஃபினிஷன்ஸ் என்னென்ன மார்சலோட டெஃபினிஷன்ஸில் ஃபீச்சர்ஸ். எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் ஆஸ் த பி ஆல் அண்ட் எண்ட் ஆல். வெல்த் மட்டுமே முடிவும் தொடக்கமும் கிடையாது. மேன் ப்ரமோட் ப்ரைமரிலி வெல்ஃபேர் அண்ட் நாட் அ வெல்த். ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வெல்ஃபேரோடு இருந்தால் தான் வெல்த் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத மார்சலோட தாட். Then the science of economics contain the concern of ordinary people who are moved by love and not merely guided or directed by the desire to get maximum monetary benefit. அவன் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் அவனோட முக்கிய எய்ம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹீ வாண்ட் டு கெட் லவ். அன்பாக பாசமாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லி மார்சல் சொல்கிறார். அண்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் அ சோசியல் சயின்ஸ். It studies of people in the society who influence one another. Human beings living society. அதனால தான் எக்கனாமிக்ஸாக வந்து சோசியல் சயின்ஸ்னு சொல்கிறாரு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி விட்டு கொடுத்து வாழ்கிறாங்க அப்படின்றத மார்சலோட டாபிக். இவரோட டெஃபினேஷனையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார். மார்சல் ரிகார்ட்ஸ் ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ். அதுதானே வெல்ஃபேர் கொடுக்கணும்னு சொல்லி மார்சல் சொல்லியிருந்தார். பட் he does not consider immaterial things. Immaterial means doctors, teachers, இவங்களாம் சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எந்த மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணலை. ஈவன் தோ தே do not produce any material, they can get salary, income. So that is also promote people's welfare. அதை பற்றி மார்சல் சொல்லலை, கிளாஸிஃபை பண்ணலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் மெட்டீரியல் மட்டும் சொல்லியிருக்கிற இந்த இம்மெட்டீரியலுக்கானதை சொல்லலைன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அந்த மார்சலோட தியரி ஆஃப் வேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த டீச்சர்ஸ்லாம் டாக்டர்ஸ் இவங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்கான சேலரியை பற்றி அந்த வேஜ் தியரியில் சொல்லவே இல்லை. த அமௌண்ட் ஆஃப் மணி தட் கோஸ் அஸ் அ ரிவார்ட் ஃபார் சர்வீஸ் ஆஃப் இம்மெட்டீரியல் சர்வீஸ், அதை பற்றி அவள் பேசவே இல்லை. தென் மார்சல்ஸ் டெஃபனிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர், பட் இட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரே திங்ஸாக இப்போ ஒரே படம் பார்த்தோன்னா உனக்கு ஒரு மாதிரி பெனிஃபிட் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு மாதிரி பெனிஃபிட் கிடச்சிருக்கு. சப்போஸ் இப்போ சாப்பாடு சாப்பிட்றோன்னா உனக்கு கொஞ்சம் சாப்பிட்டா போதும், எனக்கு நிறையா சாப்பிட்டா போதும் மாதிரி வெல்ஃபேர். மார்சல் டெஃபினிஷன் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர், பட் இட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன் பிகாஸ் வெல்ஃபேர் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், country to country, and welfare may differ from one period to another period. Marshall clearly distinguishes between those things that are capable of promoting welfare of people and those things are not promote welfare அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. திங்ஸ் லைக் லிக்கர், இந்த போதைப் பொருள் இருக்கு இல்லையா, are not capable of promoting welfare but command a price come under the purview of economics. அந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான், அதுக்கு ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. பட் அது என்ன செய்யாது, வெல்ஃபேர் ப்ரமோட் பண்ணாது. ஹவவர் வெல்ஃபேர் மீன்ஸ் ஹாப்பினஸ் ஆர் கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன் ஆஃப் an individual or group of people. Then the welfare of an individual or nation is dependent not only on the stock of wealth possessed but also political, social, cultural activities of a nation. வெறுமனே அந்த இண்டிவிஜுவல்ஸ் மெட்டீரியல் இம்மெட்டீரியல் மட்டும் பண்ணாமல் வெல்ஃபேர் ப்ரமோட் பண்ணாமல் அந்தந்த கண்ட்ரியில் இருக்க பொலிட்டிக்கல், சோசியல், கல்ச்சரல் சிச்சுவேஷன்ஸும் வெல்ஃபேரை ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தேர்ட் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன், லைனல் ராபின்ஸ். He was published a book, an essay on the nature and significance of economic science in the year 1932. According to Lionel Robinson, economics is science. நோட் பண்ணிக்க, மார்சல் அவங்களாம் என்ன சொல்லியிருந்தாங்க, சோசியல் சயின்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இவர் ராபின்ஸ் என்ன சொல்கிறாரு, எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ்
which studies human behavior as relationship between ends. Endsனா வான்ஸ்னா தேவைகள்னு அர்த்தம். அண்ட் ஸ்கேர்ஸ் மீன்ஸ்னா ரிசோர்ஸ் ஸ்கேர்ஸ்னா பற்றாக்குறை. ரிசோர்ஸ் வந்து பற்றாக்குறையாக இருக்கிற அந்த ரிசோர்ஸை வச்சு ஹியூமன் வான்ஸ், அதான் என்ஸ்ன்றது என்னது வான்ஸ், அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, ஆல்டர்னேட்டிவ் யூஸ் அப்படின்றத ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன், பற்றாக்குறை. The major features of Robbins' definition. Ends refers to human wants. Human beings have unlimited number of wants. ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே ஆசைகள், பல நூறு ஆசைகள் இருக்கும். அதுதான் ராபின்சன் சொல்லியிருக்கிறார். On the other hand, the resources are means that go to satisfy. அந்த அன்லிமிட்டட் வான்ஸ் இருக்குல்ல ஹியூமன் வான்ஸு, அதை ஃபுல்ஃபில் பண்ணுற ரிசோர்ஸஸ் ஆர் வெரி லிமிட்டட் ஆர் ஸ்கேர்ஸ் இன் சப்ளை, பட்டாமல் இருக்குது. The scarcity of commodity is to be considered only in relation to its demand. When we can say it's a scarcity, when we compared with demand, நம்ம தேவைப்படுற அளவுக்கு அங்கே சப்ளை இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ என்னதுன்னு சொல்லலாம், scarcity. Further, the scarce means are capable of having alternative uses. Hence, an individual's grade his wants and satisfy first his more urgent one. அப்படி அந்த ஸ்கேர்சிட்டியான ரிசோர்ஸை வச்சு தான் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் நம்மளோட வான்ஸன்னா, அப்போ எதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மோர் அர்ஜென்ட் வான்ஸுக்கு.